Flashback. ஆஹா, ட்ரெயின் ஓட்டுறது இவ்வளோ ஈஸின்னு யாரும் சொல்லவே இல்லையே. இவன் யார் அவன்? காலங்காத்தால 6:30 மணிக்கே 7:30 எழுத பார்க்குறானா? சரி இரு, சீஃப் ஆஃபீஸருக்கு ஃபோனை பண்ணுறேன். ட்ரிங் ட்ரிங். ஹலோ மேடம், இங்கே ஒருத்தன் ட்ராக்கில் நின்றுட்டே ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் மேடம். ட்ரெயின் வேறு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. என்ன மேடம் பண்ணுறது? அப்படியா? சரி, ட்ரெயின் ட்ராக்ல நிற்கிற ஒருத்தருடைய உயிர் முக்கியமா இல்லை ட்ரெயினில் இருக்க பல பேருடைய உயிர் முக்கியமா? யோசிக்காம நேரம் மேலேயே விடுங்க, என்னன்னா தான் நான் பார்த்துக்கிறேன். ஓகேங்க மேடம். அப்பாடா, எல்லாரையும் காப்பாற்றியாச்சு. ட்ரிங் ட்ரிங். என்னாச்சு சுபி, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை மேடம், ட்ரெயின் கிட்ட நெருங்கும் போதே அந்த ஆள் பக்கத்தில் இருக்க வாழைத்தொப்புக்குள்ள பூந்துட்டான். அப்பாடா, தேங்க் காட். நான் விடுவானா இந்த சூனாப்பானா? நான் அவனை விரட்டி ட்ரெயினையும் கொண்டே வாழைத்தொப்புக்குள்ள போட்டேன் மேடம். நான் என்ன, ட்ரெயின் தான் ட்ராக் விட்டு போயிடுச்சு. இப்போ என்ன மேடம் பண்ணுறது? என்ன பண்ணுறதா? யூஆர் டிஸ்மிஸ். இதாண்டா நடந்துச்சு. பத்தியா, இந்த உலகத்துல நல்லதுக்கே காலம் இல்லைடா. இதான் நான் ஊர்ல நல்லது. சரி அதை விடு, நேற்று நீ ஒரு ஜாப் இன்டர்வியூ போனியே, அது எப்படி போச்சு? இன்டர்வியூவா? அது வந்து ஹலோ, நான் தான் இன்டர்வியூ எடுக்க போறேன், உட்காருங்க. சரிங்க மேடம். நீங்க எப்படி சம்பளம் எதிர்பார்க்குறீங்க? மாசம் மேடம், டெய்லினாலும் ஓகே தான். சரி சரி, ஃபர்ஸ்ட் இன்டர்வியூக்கு போலாமா? மேடம், இன்டர்வியூ இங்கே தானே இருக்கு சொன்னாங்க மேடம். போலாம்னா எங்கேயோ போலாம் ராஜா, இன்டர்வியூ இங்க தான் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டேன். சரிங்க மேடம். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन, ஹிட்லர் எந்த போர்ல இருந்தாரு? ஹிட்லரா? கடைசி போல தான் மேடம். என்னது? அதான் மேடம், ஹிட்லரை கடைசி போல செஞ்சுட்டாங்க. செஞ்சுட்டாங்களா? உனக்கு ஹிஸ்டரியில 0, சரி சயின்ஸ் ஆச்சு தெரியுதான்னு பார்க்கறேன். ராக்கெட் எந்த ஸ்பீட்ல போகும்? ராக்கெட்டா? ராக்கெட் ஸ்வைன்னு போகும் மேடம். அதுவே அவ்வளோ வேகமாக போகுது. ஓஹோ, என்ன கேள்வி கேட்குறியா? வேணா வந்து இங்க உட்காந்துக்கிறியா? சரிங்க மேடம். Shut up, sit down. உனக்கு சயின்ஸ்லயும் 0, உனக்கு ஸ்போர்ட்ஸ் ஆச்சு தெரியுமா? மேடம், எனக்கு எஜுகேஷனில் ஸ்போர்ட்ஸ்லாம் ரொம்ப ஆர்வம் மேடம். தமிழ் சங்கத்தில் கூட லெமன் அண்ட் ஸ்பூன், மியூசிக்கல் சேர், சிங்கிங், டான்சிங், மிமிக்ரி எல்லாத்துக்கும் ஐ ஒன்லி பீட் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் மேடம். நான் உங்ககிட்ட ஸ்போர்ட்ஸ் பத்தி தானே கேட்டேன். நீ என்ன இந்த மியூசிக்கல் ஷேர், லெமன் ஸ்பூன் பத்திலாம் சொல்லிட்டு இருக்க? இந்த தமிழ் சங்கத்தை வேற உள்ள இருக்கிறது. இதெல்லாம் ஸ்போர்ட்ஸா? கெட் அவுட். இனிமே கண்ணு வழியா நிக்காத. இதான் தான் நடந்துச்சு. சரி விட்ரா, வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம். சரி, எனக்கு பசிக்குது, எப்படிடா காசு இல்லாமல் சாப்பிட்றது? எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, காதை கொடு. நீங்க தான் இந்த ஹோட்டலோடா? ஆமா, நீங்க? ஐ அம் ஃப்ரம் சிபிஐ கிரைம் பிரான்ச். இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவன் ரொம்ப டேஞ்சரான ஒரு கிரிமினல். ஓகே. இவன் மட்டும் இந்த பக்கம் வந்தான், நல்லா சாப்பாடு போட்டு அப்புறம் நேரடியாக எனக்கு ஃபோன் பண்ணிடுவேன். ஓகே சார். இதுதான் என் ஃபோன் நம்பர்.
தரவா? ஹா செம்ம ஜோக்கு. ஆனா அடுப்பு தவிர என்னெல்லாம் இருக்குன்னு கொண்டு வந்தா. இவ அவனாச்சே. சரி கால் பண்ணிடுவோம். சிங் 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 சிங். சார் நீங்க தேஜ் ஆள் இங்க தான் இருக்கா. இப்ப கூட சோத்துல புளி வெட்டி அதுல கறி குழம்பு ஊத்தி சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்படியா? சரி ஆகட்டும் ஆகட்டும். இப்போ என்ன போயிட்டு இருக்கு? இப்பவா சார்? இப்ப மீன் வறுவலும் முட்டையும் போயிட்டு இருக்கு. என்னம்மா எனக்கே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஆச்சு முடிச்சுட்டான் அவன். சார் சார் பாருங்க வந்துட்டானே சார். சரி விடுங்க, நானே அங்கே வந்துடுறேன். சார் சார் சீக்கிரம் வாங்க சார். இதுக்கு முதல்ல கறி குழம்பு ஆரம்பிக்கிறானே. அப்பாடா நல்லா சாப்பிட்டாச்சு. என்னது தண்ணியில கொத்தமல்லி இருக்கு? அது கை எடுப்பா. இதுதான் ரசம். இதையாச்சும் விட்டுவே. ஆமா ஊருக்கு வந்துடல. ஊருக்காவை சாப்பிட்டா தெரியும். அள்ளி சாப்பிட்டா எப்படி தெரியும்? என்னடா சாப்பிட்டீல? வா கிளம்பலாம். நீங்கள் பண்ண சேவைக்காண்டி நான் உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து ஆஸ்கார் அவார்ட் ஜனாதிபதி அவார்ட் ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன். தேங்க்யூ சார். ரொம்ப பெருமையா இருக்கு. என்னடா நான் சாப்பிட்டாச்சுல, இப்போ எனக்கு போய் ரெடி பண்ணுறோம். சரி அங்க ஓட்டு தமிழ் இருக்கு, அங்க போயிட்டு பார்க்குறேன். ஹலோ இதான் ஹோட்டல் தமிழா? தம்பி, இந்த ஏரியாலேயே பிரியாணி சாப்பிட்டா ருசி நாக்கில இருந்து மண்டை வரைக்கும் சொல்லுன்னு ஏறுதோ அதுதான் ஹோட்டல் தமிழ். நான் தான் இங்க ஓனர். ஆமா தம்பி, நீங்க யாரு? நானா? நான் எஃபிஐல இருந்து வரேன். ஓ, இந்த அமெரிக்கா FBIயா? எஸ் எஸ். ஓ, நீங்க அப்படி வரீங்களா? ஓகே ஓகே ஓகே. இந்த ஓ கிரீன், ஓ தம்பி தப்பா நினைச்சு வந்துட்டீங்க. இது கிரீன்லாந்து இல்ல தம்பி. நோ நோ, திஸ் இஸ் சீக்ரெட் அசைன்மெண்ட். இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவ ரொம்ப டேஞ்சரஸான கிரிமினல். இவ இங்கே தான் எங்கேயாச்சும் இருக்கா. இவ இங்கே வந்தானா உடனே சாப்பாடு போட்டு வச்சுட்டு கால் பண்ணுங்க. ஓ புரிஞ்சிருச்சு, நீங்க அப்படி வரீங்களா? ஓகே ஓகே. என்ன எனக்கு ஒரு தலைக்கறி, ஓகே ரத்த பொரியல், ஓகே. கடைசியா ஒரு சிக்கன் பிரியாணி. போதுமா? வேற என்ன வேணுமாப்பா? அப்படியே மறந்துடாம இந்த பீடாவையும். சரி தம்பி. ட்ரிங் 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 ட்ரிங். ஹலோ தம்பி, நீங்க தேடினால் இங்க தான் இருக்காப்ல. சீக்கிரமா வந்தா கொத்தா பிடிச்சிடலாம். என்னென்ன கேட்டு சாப்பாடு இன்னும் வரல? தம்பி வெயிட் பண்ணுப்பா, நீங்க பண்ண ஆர்டர் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. டேய் என்னடா ஆச்சா போலாம்? டேய் நான் இன்னும் சாப்பிடவே இல்லைடா. என்னது? ஏய், நான் யாரா உங்களுக்குலாம் சாப்பாடு போடணும்? What nonsense you are talking about? இவங்க சாப்பாடு கூட வச்சீங்கன்னா நான் எப்படி இங்கேருந்து அமெரிக்கா வரைக்கும் கொண்டு போறது? அவனை டேய், நானே 10 வருஷமா ஆர்மியில இருந்தவன்டா. உங்களை மாரி எத்தனை பேரை பார்த்துருப்பேன். என்கிட்டே வந்து உங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் சுத்துறீங்களா? இருங்க, போலீஸ்க்கு போன் போடுறேன். என்னது? போலீஸா? எஸ்கே. வரப்போச்சே.